அடுத்து நான் டெய்லி வைப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. முத்தலிப் சார், டெல் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த ஏடிஎம்கே கிரைசிஸ் இன் 1996 அண்ட் ஹவு ஜெயலலிதா ஆஃப்டர் லாசிங் எலெக்ஷன் ஹேண்டில் இட் அண்ட் வார்ம் 2001 அகேன்ஸ்ட் டிஎம்கே. வர் டிஎம்கே ஹேவ் வான் இட் பெஸ்ட் கவர்னன்ஸ் இன் 96 to 2001? 2096 அவங்க வந்து 91 96 முதல் கவர்மெண்ட்டு ஜெயலலிதாவுக்கு அனுபவம் இல்லை. ரெண்டாவது சசிகலா, இந்த மன்னார்குடி கும்பல்னு சொல்லுவாங்க இவர்கள். ப்ளஸ் அந்த காலத்தில் அந்த பெரிய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த இடங்களை பிடுங்கிறது, மிரட்டல், ரவுடிசம், இது எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாச்சு. ரெண்டாவது வளர்ப்பு மகன் திருமணம். ஜெயலலிதாவே கவர்மெண்ட்டை பற்றி கவலைப்படாமல், ஏன்னா திடீர்னு கிடச்சிச்சு, எழுத்துல கிடச்சிது. ராஜீவ்காந்தி மரணத்தை ஒட்டி கிடச்சனால அவங்களும் அந்த இது தெரியல, எனக்கு என்னென்னு பண்ணுறதுடைய விளைவு. அமைச்சர்கள் ஆட்டம், எல்லா கொடுமைகளும் அந்த 91 96 தான் நடந்திருக்கும். ஆட்சாத்தியிலேருந்து எல்லாமே. நீ யோக்கியம் பேசிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறார் பாருங்க டிவிக்கு செங்கோட்டை. அவரெல்லாம் என்னென்ன வேலை பண்ணார் வீரப்பனுடைய இதில். அவருடைய என்ன அண்ணன் அந்த டைம் அந்த போஸ்டரை பார்த்தா ரகடா தான் தெரியுது, இப்போதான் அப்படி தெரியல. இப்போ யோக்கியர் மாதிரி அவர் உட்காந்துக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவ்வளோ ஒரு இதுடைய விளைவு. டிஎம்கேவே ரெண்டாக உடஞ்சாலும் காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு சொல்லி கேட்காதனால மூவ் பண்ணார். வெளியே உடச்சிட்டு ஹீரோ மாதிரி வெளியில் வந்தார். அவர் கூட சிதம்பரம் எல்லாம் வெளியில் வந்தாங்க. தமாக உருவாச்சு. தமாகாவை முதல்ல வைகோட்டை தான் போகிறாங்க. அவர் ஒரு டிவிக்கு விஜய் மாதிரி, நாங்கள் தான் ஜெயிப்பேன், நான் தான் முதலமைச்சர்னு ஊட்டியிருந்தார் அந்த நேரத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இவர்கிட்ட வந்தாங்க. இவருக்கு கல நிலவரம் தெரியும், நம்ம தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சுக்கிட்டு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணோன்னா நம்ம பெரிய ஆளுன்னு கூட்டிகிட்டு பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி, ரஜினிகாந்த், சோலாம் ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ க்ளோஸு. ஆனால் அந்த சோவாலே தாங்க முடியல இந்த ஆட்சியை அகற்றணும்னு. ரஜினிகாந்த் அமைதியான ஆள், அந்த ரஜினியாலே தாங்க முடியாமல் சோ பேச்சை கேட்டு வந்து வாய்ஸ்லாம் கொடுத்தாரு. எல்லாம் சேரும்போது அவங்க அகற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் எப்படி அந்த 2001 எப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த 96 to 2001 கவர்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பண்ணார். ஆனால் உண்மையும் கூட தானே, 96 2001 கவர்மெண்ட் இஸ் ஃபண்டாஸ்டிக் கவர்மெண்ட் டிஎம்கே பீரியட்ல. அதே மாதிரி 2001 2006 சூப்பர் கவர்மெண்ட் ஏடிஎம்கே பீரியட்ல நல்லா பண்ணார், இதெல்லாம் பண்ணார், ஓகே. ஆனால் பிஜேபி கூட கூட்டணி போனார். ஓகே. அப்போ மூப்பனாரால் அங்கே இருக்க முடியல. ரெண்டாவது 2001 நெருக்கத்துலலாம் மறுபடியும் அதே மாதிரி தான் இவருடைய பிரச்சனை இதில் ஆரம்பிச்சது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கவர்மெண்ட்டுக்கு எதிரான பிரச்சனைலாம். அந்த டைமில் இவங்க வலுவான ஒரு கூட்டணியை ஜெயலலிதா அமைச்சாங்க. மூப்பனார் இங்கே வந்துட்டார். அவர் பிஜேபி கூட போனதுடைய விளைவு இந்த கூட்டணி, வலுவான கூட்டணி 2001 ஆட்சி பிடிச்சாங்க. அதனால் பெஸ்ட் கவர்னன்ஸ் கொடுத்தாங்களான்னா கலைஞர் அந்த பீரியடில் தான் அந்த இதெல்லாம் வந்துச்சு. டைட்டில் பார்க் எல்லா விஷயங்கள் கொண்டு வந்தார். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். கலைஞர் அவருடைய திறமை, தமிழ்நாட்டுக்கு அவர் கொண்டு வந்த விஷயங்கள், நீங்கள் என்ன சாதனைன்னு கேட்டால் அவர் டைட்டில் பார்க்லேருந்து உழவர் சந்தையிலேருந்து எல்லாமே பல விஷயங்கள் சொல்லலாம். சமத்துவபுரம்லேருந்து இன்னைக்கு கேட்டால் உரிமை தொகை, விடியல் பயனுன்றாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கூட அதை விட்டுட்டீங்க. சந்திரபாபு நாயுடு 7 ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த இதில் இம்பேக்ட்ல. ஆமாம், இவங்க நேற்று மீட்டிங்கில் நடந்திருக்கலாம், கட்சி மாநாட்டில் இங்கே இருக்காரு, சரகடிது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க அடுத்த தலைமுறையை ஏஐயில் என்னென்ன பண்ணலாம், உலக நாடுகள் மத்தியில் ஆந்திராவுடைய இதை எப்படி கொண்டு போகலான்னு அவர் அதில் கவனம் செலுத்தி போகிறாரு. நீங்கள் இங்கே உருட்டிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஈவினிங் வேறு மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரு மாநாடு வேறு இருக்குது மதுரையில், புரியுமா? அடுத்த பரமேஸ்வரன் அவர்கள் கேட்டிருக்காரு, டிவிகே விஜய் never ever speaks against DMK Udayanithi. These games are under adjustment with politics. The fools should understand the situation. அதாவது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். விஜய் யாரை பற்றி அன்னைக்கு என்ன பேசிக்கிறாரு? அது முதலமைச்சர் ஆகிறதுனால அங்கிள்னு எழுதி கொடுத்து வளரிட்டு இருக்காரு. வேற யாரை பற்றி பேசியிருக்காரு? இல்லை, இப்போ வரைக்கும் யார் பேர் சொல்லி பேசியிருக்காரா? அதனால எப்படி தெரியுமா சொல்றது? நான் பேர் சொல்லன்னு எல்லாம் சொல்றாங்க. நரேந்திர தேவ்நாத் மோடி அப்படின்னு அவ்வளோதான் பேர் சொல்லிட்டாராம். நான் தான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறேன், நீ மேடைக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு சுயபெருமை, கற்புகழ்ச்சி, அப்புறம் தண்ணிலே விளக்கம். தண்ணிலே விளக்கத்தில் தென்னாவட்டா சொல்கிறது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வரலன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாங்க. அதாவது இயற்கைக்கு பொருந்தாத வார்த்தைகள். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான்னா ஜனநாயகம் பண்ண டிக்கெட்டு எல்லாருக்கும் கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுற ஆள் இவர் யாரையும் பற்றி பேச மாட்டார். அவருக்கு அதனால் இது சம்மந்தமே இல்லை. நாளைக்கு என்ன ஒருவேளை ரெட் ஜெயண்ட் இது போகிற மாதிரி இருந்தால்
அதனால் உதயநிதி பற்றி பேசணும்னா இவர் ஆதவ அர்ஜுனா, அவருக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை. அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச மாட்டார், ம். திமுக பற்றி யாரை பற்றியும் பேச மாட்டார். அதனால் அவர் வந்து உதயநிதி உதயநிதி. திட்டுவாரு. இவருக்கு முதல்ல யார் இவருக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன இதனால பிரச்சனை, இவரால பிரச்சனை ஏதாவது வருமா? அது அதிசயமாக கேஎன்ஆர் பற்றி அறிக்கை அந்த கோர்ட்டை விட்டுருக்காங்க. பற்றி ஒரு அறிக்கை அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. ஒருவேளை ஐஆர்எஸ் அருண்ராஜ் இந்த இதெல்லாம் தெரியுன்றதுனால அறிக்கை வந்துச்சான்னு தெரியல. ரைட்ண்ணே. அடுத்து விக்னேஷ் வரை அவர் கேட்டிருக்காருண்ணே. வாட் ஆர் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் செக்ரட்டரி இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி? வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரி. தலைமை நிலை செயலர்ன்றது வந்து நம்ம அன்னைக்கு கூட ஒரு இதில் சொல்லியிருந்தோம். அவர்களுடைய ஒர்க்கு என்னென்னா கட்சி தலைவருக்கு உதவியாக, அவர் செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் அறிக்கைகள் வெளியே போகிறது, கம்ப்ளைண்ட்ஸு, அப்புறம் விருந்தாளிகள் வர இது பண்ணுறது, மற்ற நிர்வாகிகள் அவர்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா இதையும் அவங்க பார்த்துக்கணும். மனு வாங்குறது, தொண்டர்கள் மாவட்டத்துலேருந்து வருவாங்க, பகுதியிலேருந்து வருவாங்க, வட்டத்துலேருந்து வருவாங்க, அப்புறம் பல மாவட்ட தலைவர்கள் அவங்களும் ஏதாவது பிரச்சனை வருவாங்க. இது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுற வேலை, இது எல்லாமே தலைமை நிலை செயலோட வேலை. பூச்சி முருகன் அதுதான் அவர் வேலை, டோர் திறக்கிற வேலை. கண்டிப்பாண்ணே. இங்கே இல்லை, தாவைகள் அப்படி ஒன்றும் இல்லை. அடுத்து நான் கார்த்திக் செல்வராஜ் ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்தாரு அந்த கேள்வி தானே. அதே மாதிரி வந்து திருப்பியும் அதே கேள்வியை கேட்டிருந்தாரு அந்த ராஜ்யசபா. ஆமாம், பேசிட்டோம் நம்ம. அடுத்து மணிகண்டன்ண்ணே, அவர் 5 கேள்வி கேட்டிருக்காருண்ணே. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டூயிங் பெஸ்ட் அண்ட் விசஸ் டு யுவர் மைக் சேனலுக்குண்ணே. நன்றிங்க. அது அப்புறம் கேள்விகள் வந்து நம்பர் 1 வந்து டிஎம்கே கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பெண்களிடம் கருப்பு துப்பட்டா பறிமுதல் செய்யப்பட்டது. இது ஆடை சுதந்திரத்துக்கு எதிரானது மற்றும் இதை எந்த பெண்கள் அமையும் பேசியதாக தெரியவில்லை. அமைப்பு ஓகே, பெண்கள் அமைப்பு பேசியதாக தெரியவில்லை. இதை பற்றி பேசுங்க. அதாவது இது கவர்னர் நிகழ்ச்சியில் கூட நடந்தது தெரியுங்களா? ஆமாம். அதை கழட்டி கருப்பு கொடி காட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா எது போராட்டம் எதுன்றது கூட இல்லாமல் எனக்கு என்னென்னு கவர்னர் வந்து இப்போ கொடுக்குறாரு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நான் சர்டிஃபிகேட் வாங்க மாட்டேன், நீங்கள் கொடுங்க. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேற்று ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணோம், ஒரு கூத்து ஏதோ ஒன்று. இது மாதிரி சில்லறைத்தனமாக பண்ணுறது. இப்போ தமிழிசை ஒரு ஃப்ளைட்டில் வராங்கன்னா அவங்க எதிராங்க கோஷம் கொடுக்குறது, இந்த முக்கியமான இடங்களில் போய் கொடி தூக்கி காமிச்சிட்டு இருக்கிறது, விசில் அடிக்கிறது, இது மாதிரி எல்லா கட்சியிலையும் ஆயிலுங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி கருப்பு கொடி எதாவது காட்டுவாங்கன்னு எதுனா டிஎம்கேலையும் பண்ணியிருக்காங்க. கவர்னரில் ப்ரோட்டோகால்ன்றதுனால சிஎம்க்கு காட்டுவாங்க, ஞாபகம் இருக்குதா? ஆமாம். திமுக இந்த கொடியை, டிவி கொடியை ஏதாவது பரவாயில்ல, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் போன வாரம் காமிச்சிட்டாங்கண்ணே. ரைட்ண்ணே. உங்களுடைய முற்கால அனுபவங்கள் பகிரும்போது அதை அறிந்து கொள்ள பயன்படும் புத்தகங்களை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள். இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் அப்பப்போ ஞாபகத்து வரதெல்லாம் அப்பப்போ நான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொன்று, நம்முடைய தேடல் தான் நம்மளை அந்த புத்தகம் நோக்கி நகர்த்தும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தமிழக அரசியல் வரலாறுன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் எழுதின புக்கு இன்றைக்கி அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க படிக்கலாம். அதில் நிகழ்ச்சியை மட்டும் படிக்கணும். சில இடங்களில் திமுக ஆதரவாக போகும், கலைஞர் ஏதோ பெரிய சாதனையாளர். அது இல்லாமல் அந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்ததுன்றதை பார்க்கணுன்னா அதை படிக்கலாம். அதாவது நீங்கள் 50கள்லேருந்தே நீங்கள் இப்போ வரைக்குமே அந்த புக்கு இருக்குது. விலையும் கொஞ்சம் ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸு. திராவிட இயக்க வரலாறு பி ராமமூர்த்தி எழுதுனது, திராவிட இந்த இயக்கங்கள் உருட்டுறாங்கல்ல அதெல்லாம் போட்டு தோல் உரிச்சிருப்பார். அது நல்ல புக்கு. நீங்கள் இது மாதிரி விஷயம் படிக்கணுன்னா கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி. கண்டிப்பாக. அந்த காலத்தில் அந்த அரசியலில் என்னென்ன நடந்தது, நான் அதை தான் சொல்கிறேன் திரும்ப. அவர் சார்பாக அவர் எழுதியிருந்தாலும் நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த காலகட்டத்தில் நடந்து தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி விஷயங்களை படிக்கலாம். அந்த மாதிரி அரசியல் சார்ந்த ஆர்வம் தான் அந்த மாதிரி விஷயங்களை படிக்கலாம். இது இல்லாமல் இந்திய வரலாறுனா அதுக்கு சில புத்தகங்கள் இருக்குது. நாளை கூட நான் சொல்கிறேன். அற்புதமான புத்தகங்கள்லாம் இருக்குது. சோழர் கால வரலாறு சம்மந்தமான இதெல்லாம் இருக்குது. இவர் நீலகண்ட சாஸ்திரியா, அவருடைய இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பலருடைய புத்தகங்கள் இருக்குது. நம்மளுடைய அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி தான் நான் சொன்னது, சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள், அந்த மாதிரி புத்தகங்கள், இந்த மாதிரி பல இது இருக்குது. இன்னும் நீங்கள் ஜெமினி இந்த மாதிரி தான் கூட சில இதெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது பெரும்பாலும் நம்ம ஓரளவு கரெக்டாக கொடுக்கும். எனக்கு என்ன சில இதெல்லாம் தப்பாக கொடுக்கும். இல்லை, இன்றைக்குமே இந்த டேரிஃப்லேயே நிறைய தவறுகள் வருது. ஏஐயில் போட்டு பார்க்கும்போது இன்றைக்கி டேரிஃப்லேயே அது என்ன பண்ண 10 சைட்ஸ்லேருந்து அதை எடுத்து கொடுக்குன்னு அதுவே போட்டிருக்கு. ரெஃபரன்ஸ் வித் 10 சைட்ஸ்னு அந்த 10 சைட்டில் தப்பாக போட்டு அதை என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்ண்ணே. விஜயலட்சுமி அசோக் அப்படிங்கிறவர் அவங்க கேட்டிருக்காங்கண்ணே. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அ கூட்டணி ஆட்சி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இஃப் தே வின் அண்ட் பிகம் அன் எம்எல்ஏ
won't they be a part of a governance? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சி 2மே கிட்டத்தட்ட ஒன்று தான். வார்த்தைகள் தான் வேற வேற. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா, ஆட்சியில் பங்குனால அதிகாரத்தில் பங்கு பங்கு தான் தான். ஆட்சியில் பங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு அமைச்சரா ஆட்சியில் பங்கெடுத்துட்டீங்கன்னா அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும். போக்குவரத்துறை அமைச்சர்னா போக்குவரத்துறை உங்களுக்கு கீழே இருக்கும். முதல்வர் வந்து அதனுடைய தலைவராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கடமைப்பட்டவராக இருப்பீங்க. உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பீங்க. ஆனால் அந்த முடிவு அவங்களுடைய கவர்னன்ஸ் எடுக்கிற முடிவு தான் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. அது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அது புரிய மாட்டேங்குது. என்னென்ன கொள்கை எதிரி, இது எதிரிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தாவேகா சொன்ன வார்த்தை தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற வார்த்தை. ஆட்சி அதான் சொல்கிறேன். அந்த ரெண்டும் ஒண்ணுதாங்க. வார்த்தைகள் வார்த்தைகள்ன்றது விளையாடுற மாதிரி ஆயிருது. அப்போ ஆட்சியில் பங்கு இல்லை அதிகாரத்தில் பங்கு எப்படி கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? ஏதாவது டெண்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹையரார்கி இன் போலீஸ் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்கண்ணே. அதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யசபா சீட்டு ராஜ்யசபா நம்ம சீட்டுக்காக பேச- ஏன் இவ்வளோ அலைகிறாங்கன்னு 34 எம்எல்ஏக்கள் கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுற 6 ஒரு டேர்ம் 6 பேர் 18 பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 வருஷத்துக்கு 6 பேர் அப்டேட் இதாகிட்டே இருப்பாங்க. பண்ணுவாங்க. 6 வருஷம் அது. 6 வருஷம் அதுவும். அதனால அது சில இதெல்லாம் அரசியல் கட்சிக்கு அது கௌரவ பிரச்சனை மாதிரி இது பண்ணுறாங்க. ஹையரார்கி இன் போலீஸ் 3 வகை இருக்குது. ஒன்று கான்ஸ்டபிள்லேருந்து ஆரம்பிக்கும். கிரேட் 2, கிரேட் 1, ஹெட் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அடுத்து எஸ்ஐ எஸ்ஐ. அது வரைக்கும் தான் அவர் வருவார். ஒருத்தர் கான்ஸ்டபிளாக சேர்றாருன்னா முதல்ல அவரை தூக்கி இதில் போடுவாங்க, ஆயுதப்படை இல்லாட்டி ஸ்பெஷல் போலீஸ் சிறப்பு பதவிப்படை. சிறப்பு காவல்படை 2ல் தான் ஒன்று போடுவாங்க. அதில் இருந்தால் ஸ்டேஷனுக்கு அவர் டியூட்டி மாறுவார். இல்லாட்டி ஓடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பாதுகாப்பு பணி, பிஎஸ்ஓ, அது இதுக்கு டிராஃபிக்கு அலுவலகங்களில் இந்த மாதிரி இதுலேருந்து போடுவாங்க. மறுபடியும் அது அவங்க ஓடி தான் அவங்களுடைய பேசிக் வந்து ஆயுதப்படை. ஓகேண்ணா. இதில் கேட்டகரி 1, 2ன்னு பிரிப்பாங்க. அது கேட்டகரி 1 வந்து லா அண்ட் ஆர்டரு இந்த மாதிரி வருவாங்க. 2 வந்து டிராஃபிக் இதெல்லாம் போவாங்க. கேட்டகரி 2க்கு ப்ரொமோஷன் சீக்கிரமாக கிடைக்கும். ஒரு கட்டத்தில் கேட்டகரி 2லேருந்து 1க்கு கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே. இது வந்து அடிப்படை. கிரேட் 2, கிரேட் 1, ஹெட் கான்ஸ்டபிள், இதெல்லாம் கான்ஸ்டபிளில் கிரேட் 2 ஸ்டார்ட் பண்ணி இதாகும் வந்து வருது. அவங்க அதிகபட்சம் எஸ்எஸ்ஐ வரைக்கும் வரும்போது ரிட்டையர் ஆகிடுவாங்க. அது இல்லாட்டி எஸ்ஐ ஆகுவாங்க. ஓகே. ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் எஸ்ஐக்கும் நடுவில் ஒரு எஸ்எஸ்ஐன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், சிங்கிள் ஸ்டார் வச்சு. சரி. அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எஸ்ஐ ஆக்குவாங்க. இல்லாட்டி எஸ்எஸ்ஐ முடிச்சுட்டு எஸ்எஸ்ஐ வரும்போது இதாகிடுவாங்க. இது ஒன்று. 2வது டைரக்ட் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணுறது. அவர் வந்து எஸ்ஐயாக ஜாயின் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆவார், ஏசி ஆவார், ஏடிசி ஆகிட்டு டிசி வரைக்கும் வருவார், டெப்டி கமிஷனர். கிராமத்து இதில் ரூரலில் எடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ இயர் வரைக்கும் அந்த ப்ரொமோஷனுக்கு டைம் பீரியட் இருக்கும்? ஒவ்வொரு இப்போ எஸ்ஐனா 15 வருஷம் அப்படி வைப்பாங்க, 20 வருஷம். இப்போ ஒரு கான்ஸ்டபிளாக சேர்றவர் 20 வருஷத்தில் எஸ்ஐ ஆகணும் நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 25 வருஷம் ஆகியும் அவர் எஸ்ஐயே ஆக முடியாமல் ரிட்டையர் ஆகிறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு எஸ்ஐ ஆகிறவர் ஒரு 10-15 வருஷம் உள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும். இன்ஸ்பெக்டருக்கு அப்புறம் ஏசி ஆகணும். அது ஒரு 4-5 வருஷம் அப்படின்னு போகும். அதுக்கப்புறம் வந்து இது ஏடிசி வந்து லா அண்ட் ஆர்டருக்கு வராது. இந்த பிஇடபிள்யூ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரும். டிசிக்கும் ஏசிக்கும் நடுவில் அது ஒரு பதவி. ஓகேண்ணா. அதுக்கு பிறகு தான் நீங்கள் ரிட்டையர் ஆகிடுவீங்க பெரும்பாலும். அதுலேயே 30 வருஷம் சர்வீஸ் அதுலேயே போயிடும். இல்லைன்னா சில பேர் வயசு சின்னதாக சேர்ந்துருக்கிறவங்க ஒரு 22 வயசில் அப்படி எஸ்ஐ ஆனவங்க, எந்த ரிமார்க் இல்லாமல் வர்றவங்க, இல்லை ஏதாவது ப்ரொமோஷனில் வர்றவங்க டிசி வரைக்கும் வருவாங்க. மாவட்ட எஸ்பி வரைக்கும் வருவாங்க. இது 2வது கேட்டகரி. 3வது குரூப் 1ல் ஜாயின்ட் ஆகுறது போலீஸில். குரூப் 1னா டிஎஸ்பி இது நேரடியாக குரூப் 1 தேர்வு எழுதி, எஸ்ஐக்கு வந்து குரூப் 2 தேர்வு. ஓகே. தேர்வு இருக்குது. கான்ஸ்டபிளுக்கு அது யூஎஸ்ஆர்பி தனியாக தேர்வு நடத்தி எடுக்கும். எஸ்ஐங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலே குரூப் 2. அதில் கவர்மெண்ட் சைடு போகிறீங்கன்னா குரூப் 2 கேட்டகரியில் போகலாம். காவல்துறைக்கு வரணும்னா எஸ்ஐ வந்துடலாம். குரூப் 1ன்றதும் அதே மாதிரி தான். நீங்கள் ஆர்டிஓ அந்த மாதிரி, துணை தாசில்தார் அந்த மாதிரி போகலாம். இங்கே வரும்போது டிஎஸ்பி, சிட்டிக்குள்ளே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், ஏசி. இந்த இது வந்து ஸ்டார்டிங். இதிலேருந்து நீங்கள் அடுத்து இதுக்கு போவீங்க. ஏசியிலேருந்து டெப்டி கமிஷனர் போவீங்க. ஏஎஸ்பி போயிட்டு ஏடிசி போயிட்டு டெப்டி கமிஷனர் போவீங்க. டெப்டி கமிஷனர் மாவட்டத்துங்களில் எஸ்பியாக போவீங்க. அதுக்கப்புறம் டிஐஜி,
ஓகே. டிஐஜினா சிட்டிக்குள்ளே ஜாயின்ட் கமிஷனராக ஜாயின்ட் வரலாம். கமிஷனர். இல்லாட்டி வேறு ஊரக இது ரூரல்லலாம் சரக டிஐஜி. அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு எஸ்பி இருப்பாங்க. 2 எஸ்பிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. ஒரு டிஐஜி இருப்பார். இந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஐஜி. ஐஜி வந்து பல ரேங்க் இருக்குது. பல பொறுப்புகளுக்கு ஐஜியா வரலாம். மண்டல ஐஜியா வரலாம். லா அண்ட் ஆர்டர். தமிழ்நாட்டை 4ஆ பிரிச்சிருக்காங்க. சென்னை, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, வெஸ்ட், சென்ட்ரல். சென்ட்ரல். ஈஸ்ட் போனால் கடலுக்கு போயிட வேண்டியதான். அதனால் அது கிடையாது. 4. அப்போ 4 ஜோன் ஐஜிக்கள் இருப்பாங்க. இது இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை, அந்த துறை, இந்த துறை ஐஜி லெவலில் போடுவாங்க. சிட்டிக்குள்ளே லா அண்ட் ஆர்டர் வந்து அடிஷ்னல் கமிஷனராக இருப்பாங்க. அந்த மாதிரி இது. வேறு இதில் ஐஜி போஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஐஜின்றது ஒரு இது. இதான். இந்த மாதிரி குரூப் 1ல் வரவங்க ஐஜி வரைக்கும் வந்தால் பெரிய விஷயம். ஓகே. ஐஜி வரைக்கும் வருவாங்க. ஓகே. வயசு அதுக்குள்ளே வந்து ஆகிடும். இதுக்கு நடுவில் இந்த குரூப் 1ல் வர்றவங்க எஸ்பி ஆகும் பொழுது ஒரு 10-15 வருஷம் சர்வீஸ் ஆகும். கன்வெர்ட் ஐபிஎஸ்ஸாக மாற்றப்படுவாங்க. ஓகே. அவங்களுக்கு ஐபிஎஸ் அந்தஸ்து கொடுக்கப்படும். அதனால ஐபிஎஸ் ஆகிடுவாங்க. ஆனால் சர்வீஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அவங்களால ஏடிஜிபி தொட்டால் பெரிய விஷயம். கடைசி தாமரை கண்ணன் ஒருத்தர் இருந்தார். ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர்லாம் இருந்தார். அது அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் அந்த ஏடிஜிபி வருவாங்க. ஐஜி லெவலோட கட் ஆகிடுவாங்க. கட்டாயம். ஓகே. இதுக்கு அடுத்து காவல்துறைக்குள்ளே வர்றது இது ஐபிஎஸ். ஐபிஎஸ். அது டைரெக்டாக ஏஎஸ்பி போடுவாங்க. இதுக்கும் ஏஎஸ்பி தான் போடுவாங்க. இது டிஎஸ்பிக்கு முன்னாடி ஏஎஸ்பின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு டிஎஸ்பி ஆக்குவாங்க. அதுலேயும் அதே மாதிரி போட்டு டிஎஸ்பி ஆக்குவாங்க. இதில் வந்து அசிஸ்டன்ட் கம்ப்ளமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு ஏஎஸ்பி போட்டு எஸ்பி ஆக்குவாங்க. குறிப்பிட்ட பீரியட் வந்தோன்னா எஸ்பி. அதில் நீங்கள் கொஞ்ச நாள் ஆனோடனே குயிக்காக வரும். ஐபிஎஸ்சில் மட்டும் இவர்கள் போகிறத விட அவங்க வேகமாக போய்கிட்டே இருந்து டிஜிபியில் போய் முடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஹையரார்கி. டிஜிபிகள் 10 பேர்கிட்ட இப்போ இருக்கிறாங்க. 6 தான் நமக்கு. மற்றவர்கள்லாம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்படாதவர்கள். இங்கே டிஜிபி அந்தஸ்து சம்பளம் அதெல்லாம் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா டிஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் தான் இருப்பாங்க. ஓகே. இந்த டிஜிபிகள்லாம் சேர்ந்து தான் ஹெச்ஓபிஎஃப் தேர்ந்தெடுப்பாங்க. ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸை. அவர் தான் வந்து இப்போ இங்கே பொறுப்பு டிஜிபின்னு போட்டு பிரச்சனை ஆகிட்டு இருக்குல்ல அந்த இது. ரைட். கவுன்சிலர் தான் கீழே இல்லை மேலே வந்துன்னு அதே தான் வட்டம் பகுதி மாவட்டம் அப்படி வருது இல்லை. அதே மாதிரி தான் இது பொறுப்புகளும் வார்டு கவுன்சிலரு, ஒன்றிய கவுன்சிலரு, மண்டல தலைவர், மேயரு, அந்த மாதிரி சேர்மன், அந்த மாதிரி சேர்மன் வரும். நகர செயலாளர், இதில் வந்து மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ. அப்படி தான் எம்எல்ஏ இருந்தால் அமைச்சர் சீனியர் அமைச்சர். இந்த மாதிரி ஐஏஎஸ்லேயும் அதே மாதிரி தான். ஐஏஎஸ்லேயும் நீங்கள் நான் சொன்ன இதே மாதிரி தான் வரும். அதில் வந்து டைரக்ட் ஐஏஎஸ் வரவங்க அவங்க இது சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் வருவாங்க. ரைட். இது கடைசி யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போகிறதுலாம் இப்போல்லாம் வந்துடுச்சு. எல்லா வயசுலேயும் ஒரு இந்த மாதிரி இருப்பாங்க. விட்டேத்தியா அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னுவான். வரி போட்டால் வருது அவங்ககிட்ட, அதுவே அரசியல் தான். ஆமாம். நீ ரோட்டில் போனால் போலீஸ் பிடிக்குதுன்னா அரசியல் தான். சாக்கடை அடிச்சிது நீ போய் கவுன்சிலர்ட்டையோ இல்லாட்டி எங்கேயோ போய் சொல்கிறேன்னா அரசியல். எல்லா அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இவங்க நினச்சிக்கிறது அப்படி நமக்கும் அரசியலுக்கும் இல்லைப்பா அப்படின்ட்டு காலைல போயிட்டு விடிய காலையில் 4 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு போய் 2000 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு அந்த டைரக்டரோட இவன் ரொம்ப சொல்லுவான் டெக்னிக்கலாக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்வான். அதெல்லாம் அந்த இதெல்லாம் திருத்த முடியாது. நம்மளும் இந்த அரசாங்கத்தில் ஒருவர் நம்ம பார்ட்டுன்றதை முடிவு பண்ணி இறங்கி பண்ணணும். உண்மையிலேயே கண்டிப்பாக அந்த இது இந்த பாலகிருஷ்ண பாலு அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருன்னு. சட்டமன்ற தேர்தலில் முத்தலிப் சார் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு சீட்டு கூட வெற்றி பெறவில்லை. எம்ஜிஆர் தன் நண்பன் தோற்கக்கூடாது என்பதற்காக 2 சீட்டு கருணாநிதி மற்றும் ஒருவர் வெற்றி பெற உதவினார் என்று சொல்லப்படுவது அது எந்த வருஷம் உண்மையா தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இது வந்து திமுக ஒரு சீட்டு கூட வெற்றி பெறவில்லை. இதெல்லாம் இது ரெண்டுமே வேறு வேறு சம்பவம். அவங்க குழப்பிக்கிறாங்க. திமுக 80ல் திமுக ஆட்சியை கலைச்சி அதிமுக ஆட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் கூட சேர்ந்து கலைஞர் நின்னார். அப்போ வந்து 48 எம்எல்ஏ டிஎம்கே இருந்தது. ஆட்சியை கழிச்சிட்டு நம்ம தான் 55% இருக்கோம், நம்ம ஆட்சியை பிடிச்சிடுவோம்னு நின்னார். ஆனால் நடந்தது என்னென்னா 48லேருந்து 34 போயிட்டார். குறைஞ்சிச்சு. ஆமாம், குறைஞ்சிட்டு இவர் அண்ணா நகரில் இவர் ஜெயிக்கிறதே பெரும்பாடாக போச்சு. அப்போ ஹெச்வி அண்டே இப்போ இருக்காருல்ல, இப்போ இருக்கிறாரு, அவர் தான் எதிர்த்து நின்னார். டாக்டரு அவருடைய தீவிர பிரச்சாரம், எம்ஜிஆர் வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ண எல்லாம் சேர்ந்து இவர் கிட்டத்தட்ட தோத்துட்டாருன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் தான் வந்து நண்பருக்காக பண்ணார்னு 659 ஓட்டு வித்தியாசத்தில் தான்
அன்னைக்கு கலைஞர் ஆனால் அதுக்கப்புறம் அண்ணா நகரில் நிற்கவே இல்லை நினைக்கிறேன் நிக்கல. கலைஞர். அதுக்கப்புறம் அதான் கடைசி சேப்பாக்கம் வந்துட்டார். சம்பவம். அதுக்கப்புறம் இதுக்கு நின்னாரு எம்எல்சிக்கு. MLC. தேர்தலே நிக்கல. தேர்தல் நிற்கல ஒரு தடவை. அப்புறம் 89ல சேப்பாக்கம் அது வந்துட்டாரு. இது ஒண்ணு. 2வது இது வந்து 2 சீட்டுன்றது வந்து 91ல. 91 நடந்தது. அப்போ ராஜீவ்காந்தி மரணத்துல திமுக மேல பழிய போட்டு விட்டாங்க. பருதி எலும்பருதியும் அதனால பருத்தியில எழும்பூர்லயும் இவர் வந்து சேப்பாக்கத்துலயும் சேப்பாக்கம்ல துறைமுகத்துல ஜெயிச்சாரு. இவர் வந்து அதை வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லி. சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. பருத்தி மட்டும் பேண்ட்டை போட்டு போய் சண்டை போட்டு இருந்தாரு. ரைட். மிக நன்றி. நம்ம நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்ததற்கு. அடுத்த வாரமும் இந்த மீதி இருக்கிற கேள்விகளை நம்ம கேட்போம். வர்ற கேள்விகளுக்கும் நம்ம ஃபில்டர் பண்ண முயற்சி மூவ் பண்ணுவோம். கண்டிப்பா. கண்டிப்பாக.